கைஸ் ரீசெண்டாக ஒரு நியூ கார் Hyundaiல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அமேசிங் கார் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கைஸ் சொன்ன அமேசிங் கார் இதுதான். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்ணும்போது Hyundai Creta வந்து மாசான ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விஜய் மேட்டர் சப்போர்ட். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாப்பி டு மீட் யூ அகைன். தேங்க் யூ ப்ரோ. தேங்க். லாஸ்ட் வீடியோ வெர்னா பண்ணியிருந்தோம் இல்லையா? ஆமாம். ஸோ Creta லான்ச் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். Creta 2024 பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வண்டி மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப வரவேற்பு தான் பிரதர். வண்டியோட லுக்ஸ் டிசைன்லாம் மாற்றி வந்து ரொம்ப டோட்டலி சேஞ்சஸ் நிறைய பண்ணி புது டெக்னாலஜி அண்ட் புது ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக கொடுத்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. வண்டி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ப்ரோ இப்போ இந்த கார் வாங்குற மாதிரினா எவ்வளோ டவுன் பேமெண்ட் தேவைப்படும்? இந்த டவுன் பேமெண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ப்ரொஃபைலுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், இல்லை ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு இதுவாகும். மினிமமாக இந்த காரோட ஸ்டார்டிங் வேரியன்ட், அதாவது என்ட்ரி வேரியன்ட் வேரியன்ட் 13.8 ஆன் ரோடு வரும். ஒரு 1 lakh to 2 lakh ஒரு சேலரிட் ப்ரொஃபைலில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் 11 lakhs to 10 lakhs அந்த ரேஞ்சில் நீங்கள் லோன் இஎம்ஐ ஆப்ஷன்ஸில் வண்டி எடுத்துக்கலாம் தாராளமாக. காரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 இன்ஜின், அதாவது 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வருது. 2 பெட்ரோல் இன்ஜின், ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.5 இன்ஜினும் ஒரு 1.5 டர்போ இன்ஜினும் வருது. ஒரு 1.5 லிட்டரில் டீசல் இன்ஜினும் வருது. உங்களுக்கு சிஆர்டி ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. பவர் இந்த பெட்ரோல் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடுக்கும் டீசலுக்கும் 115 PS பவரும், இந்த 1.5 லிட்டர் டர்போக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே ஹையஸ்ட் பவர் 160 PS பவர் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸில் பார்க்குறவங்களுக்கு இப்போ சில பேருக்கு பெட்ரோல் தேவை இருக்கும், கொஞ்சம் ஹைவே டிரைவிங் நல்லா ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு டர்போ இன்ஜின், லாங் நிறைய ட்ராவல்லே இருப்பாங்க அவங்களுக்கு டீசல் இன்ஜின், இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வண்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் Cretaக்கும் இந்த இயர் Cretaக்கும் மேஜர் டிஃப்ரென்சஸ் எதனா இருக்கா? லுக்ஸில் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஃப்ரண்ட் லுக்கு டோட்டலி சேஞ்ச் தான். இந்த ஹூட்லேருந்து இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. புதுசாக ஒரு 4-5 ஃபீச்சர்ஸ், அதாவது மெயினாக இந்த ஆடாஸ், அப்புறம் 360 டிகிரி கேமரா, இந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர், இதெல்லாமே பழைய Cretaல இல்லை. இது புதுசாக இப்போ கொடுத்துருக்குறாங்க. இன்டீரியரோட டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசான் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த கிளஸ்டரும் மியூசிக் சிஸ்டமும் ஒரே பேனலாக கொடுத்துருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் நமக்கு போல்டாக அந்த பேராமெட்ரிக் கிரில்ஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அப்புறம் யூனிக்கான திங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹரிசான் எல்இடி டிஆர்எல்ஸ் ஃபுல் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலுமே கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு புது விஷயம் இந்த காரில். அப்புறம் குவாட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த Cretaல வந்து ட்ரையோபீம் எல்இடி ஹெட்லாம்ப் சொல்லுவாங்க. இதில் மேலே இருக்கிறது ரெண்டுமே லோ பீம், கீழே இருக்கிறது ஹை பீம். ஸோ 4 லேம்ப்ஸ் வரனால குவாட் ஹெட்லாம்ப். அப்புறம் இது எஸ்யூவி கொஞ்சம் போல்டாக ரக்கடாக இருக்கணுங்கிறதுக்காக போல்டான ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடாஸோட ரெடாரும் அடாஸோட கேமரா ஃப்ரண்ட்டில் விண்ட்ஷீல்டில் வந்துடும். இந்த ஹூடோட டிசைனுமே புதுசாக கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி வந்து ரொம்ப கர்வியாக இருக்கும் பழைய இதில், அண்ட் கொஞ்சம் ஸ்லோப் ஆகும். இது கொஞ்சம் அப்ரைட்டாக போல்டாக கொடுத்துருக்கிறனால டிரைவருக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். இது 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். லாஸ்ட் கார் வெர்ஷன் அது கிரவுண்ட் கிளியரன்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. 190 mm தான் லாஸ்ட் Cretaல. டயர்ஸ் வந்து சைஸ் வந்து சேம் தான் லாஸ்ட் Cretaக்கும் இப்போவும், பட் டிசைனும் பேட்டர்னும் வந்து மாற்றிருக்கிறாங்க. 17 inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துடும் உங்களுக்கு. மிரர்ஸோட கண்ட்ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸ் வந்துடும் வித் படுலாம் போகிறோம். நம்ம நைட் டைமில் வண்டியிலேருந்து இறங்கி லாக் அண்ட் லாக் இல்லை வண்டியிலேருந்து இறங்கும் போது இங்கேருந்து கீழே கிரவுண்டுக்கு உங்களுக்கு லைட் வரும். ஸோ இறங்கும் போது நைட்டில் ஏதாவது இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்புறம் இந்த சைடில் வரக்கூடிய இந்த சில்வர் கலர் சில்லோட் வந்து அக்ராஸ் ஆல் வேரியன்ட், நீங்கள் எந்த கலர் போனாலும் உங்களுக்கு அந்த சில்வர் வந்து காமனாக தான் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தா அதே மாதிரி ரியர்லேயும் ஒரு 17 inch டைமண்ட் கட் அலாய் வீல், 4 wheel டிஸ்க், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 4 வீலுமே டிஸ்க் பிரேக் ஆப்ஷனாக தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இப்போ என்ட்ரி லெவல் அதுக்கு அடுத்த ஒரு 3 வேரியன்ட்டுக்கு 16 inch ஸ்டீல் ரிம் ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. எஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் இருக்கு. அதுல இருந்து தான் உங்களுக்கு 17 inch அலாய் வீல் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி எல்லாம் 16 inch ஸ்டீல் ரிம் ஆப்ஷன்ஸ் தான் வரும். ஆமாம் கண்டிப்பா. என்ட்ரி இப்போ கிட்டத்தட்ட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட பெட்ரோல்லே ஒரு 5 வேரியன்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் மாறுது இல்லை, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் மாறும். இங்கே வரும்போது
ப்ரோ பழைய காருக்கும் இந்த காருக்கும் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க இல்லையா? டேஷ்போர்டெல்லாம் வந்து ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா நான்? இது ஒரு ஹிண்டாயோட ஒரு புது டிசைன் லாங்குவேஜ், சென்சியஸ் 14s டிசைன் லாங்குவேஜில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் காக்பிட்டை இன்ஸ்பயர் பண்ணி, இப்போ ஏரோப்ளைனோட காக்பிட் இருக்கு பார்த்தீங்களா, அதோட டிசைன் தீமை அதோட இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த டேஷ்போர்டே வந்து டிசைன் ஆயிருக்கு. இப்போ இதை மாதிரி ஹரிசானில் கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டரும் மியூசிக் சிஸ்டமும் கொடுக்குறது ஒரு ப்ரீமியம் காரில் உட்காந்து ஒரு ஃபீலையும் தரும் உங்களுக்கு. இன்னொன்று எனக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ், இப்போ பைலட்லாம் பார்த்தீங்கன்னா உட்காருவாங்க, அவங்க கிட்ட தான் எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்கும், அவங்க ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. இப்போ கியர், ஏசி, இந்த டச் ஸ்க்ரீன், இந்த கிளஸ்டர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு ரொம்ப ஆக்சஸபிளாக எர்கோனாமிக்ஸாக இருக்கும். ஸோ அதனால இந்த யூனிக்கான டிசைன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசு, பழைய கிரெட்டால உங்களுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் இப்போ வந்து நீங்கள் உட்காருவீங்க, உங்களுக்கு வேலெட்டோ இல்லை மொபைல் வைக்கிறதுக்கு அங்கே ஏதாவது ஸ்டோரேஜ் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால உங்கள் வேலெட் இல்லை மொபைல் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ், அங்கே ஆம்பர் லைட்டிங்கும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அதுவும் ஒரு ஆப்ஷனாக வந்திருக்கும். இது டிசைனுக்காக தான். அந்த லாஸ்ட்ல இருக்கிறது ஏசி வந்து, இது ஜஸ்ட் அது அப்படியே ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் தீமா கொடுத்துருக்காங்க. ஏசி வந்து பாத்தீங்கன்னா டியூல் ஜோன் ஏசி கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து சிங்கிள் ஜோன் தான் இருந்தது, இப்போ டியூல் ஜோன். ஸோ டிரைவருக்கு ஒரு டெம்பரேச்சரும், நீங்க உட்காந்துருக்கிறீங்கன்னா கோ பேசஞ்சருக்கு ஒரு டெம்பரேச்சரும் செட் பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு ஆப்ஷனு. தென் இது வந்து இதில் அடாஸோட லெவல் 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்துருது. அதோட கண்ட்ரோல்ஸ், இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப் அசிஸ்ட், லேன் ட்ரிஃப்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி அதோட ஸ்விட்சஸும் உங்களுக்கு இங்கே ஸ்டியரிங்லேயே கொடுத்துருவாங்க. அண்ட் ஸ்டியரிங் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக், பழைய கிரெட்டால ஒன்லி டில்ட் மட்டும் தான் இருந்தது, இப்போ டெலஸ்கோபிக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதை வந்து புல் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்ல. ஸோ டிரைவர் அவருக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வச்சு டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக டெலஸ்கோபிக்கும் வந்துடும் உங்களுக்கு. ஸ்டேரிங் ரெடியூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை, ஸ்டேரிங் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கிரெட்டாலையுமே இந்த சைஸ் தான். இப்போ வரக்கூடிய கார்ஸ்ல எல்லாமே சின்னது பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஸ்டேரிங் பெருசா இருக்க லிவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இப்போ வந்து இபிஎஸ் தான், எல்லாம் பவர் மோட்டார்ஸ் தான், நம்ம சின்ன மூவ்மெண்ட் கொடுத்தா போதும் அதுவே ஆக்ஷன் பண்ணிக்கும். ஸோ அதனால ஆமா அதனால அவங்க சின்னது கொடுக்குறாங்க. என்னோட பார்க்கவும் கிராப் பண்றதுக்கும் நல்லா ஸ்போர்ட்டியா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி கொடுக்குறாங்க. டாப் ஸ்பீடு எவ்வளோ ப்ரோ? இல்லை, டாப் ஸ்பீடுன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயில இருந்து டெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்பீட் அப்படின்னு இது பண்ணல. நீங்கள் டிரைவர் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாருன்னா 160 கூட போகலாம் இந்த வண்டியில். ஆமாம், டிரைவரோட கான்ஃபிடென்ஸை பொறுத்தது. அண்ட் இந்த இடத்துல ஒரு புது விஷயம் ஹியூண்டாயில கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு மேக்னெட்டிக் பேடு. இப்போ நீங்கள் தனியாக நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, ஃபேமிலியை நல்லா மிஸ் பண்ணுவீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ சின்னதாக எடுத்து மேக்னெட் போட்டு வச்சுக்கலாம். இல்லை உங்களோட பிடிச்ச சாமி ஃபோட்டோஸை அதில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி. இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ்ன்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து வச்சா சரி, நம்ம ஃபேமிலி நம்ம கூடவே இருக்கிற மாதிரி. சில பேர் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ இருந்தால் ரேஷாக ஓட்ட மாட்டாங்க, ஸ்பீடாக ஓட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டல் டச்சுக்காக அந்த மேக்னெட்டிக் பேடை கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே புஷ் ஸ்டார்ட் பட்டனோட ஸ்விட்சஸ், ட்ராக்ஷனுக்கான ஸ்விட்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அப்புறம் இந்த காரில் உங்களுக்கு சார்ஜிங்க்கு எக்கச்சக்கமான போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் இங்கேயே வந்து ஒயர்லெஸ் சார்ஜர், அப்புறம் சி டைப் சார்ஜிங், யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி 2 சி டைப் சார்ஜிங் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸும் வந்துடும். இந்த பார்க்கிங் சென்சாரோட இன்டென்சிட்டி, அந்த ப்ராக்சிமிட்டி எங்கே இருக்குது, எங்கே இதுவாக இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி காமிக்கும். இந்த இடத்துல அப்டக்கிள் இருக்கா, இந்த இடத்துல இருக்கா, மிடில் இருக்கா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ப்ராக்சிமிட்டியில் காமிக்கும். அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வியூனா டிஆர்வி, வண்டி ஓட்டும் போதே கேமரா ஆன் பண்ணி பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு பார்த்துக்கலாம். இந்த இதுதான். ஸோ கேமரா ஆன் ஆயிடுச்சு. இது வந்து சிக்னலில் நிற்கும் போது பின்னாடி இருக்கக்கூடிய வண்டியெல்லாம் எவ்வளோ க்ளோஸராக இருக்குது இல்லை அந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த ஆப்ஷன். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எஸ்எக்ஸ் டெக்குங்கிற வேரியன்ட்டு. ஸோ அதனால இதில் ரியரில் ஒரு கேமராவும் ஃப்ரண்ட்டில் அடாஸுக்கு ஒரு கேமரா இங்கே கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இதுக்குள்ள ஃப்ரண்ட்ல ரோட பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க ரைட்டா? ஸோ வந்து நியர் பை இல்லை ரெண்டுக்குமே ரிவர்ஸ் கியர் போடும்போதும் அதே கேமரா தான் ஒர்க் ஆகுது. இந்த வியூ போடும்போதும் அதே ஒரே கேமரா தான் 2 ஃபங்க்ஷனாகவும் ஒர்க் ஆகுது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ், சேஃப்டி வந்து உங்களுக்கு 6 ஏர் பேக், அப்புறம் ஏபிஎஸ் ப்ளஸ் இபிடி, அப்புறம் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் சொன்னேன் பார்த்தீங்க இல்லையா, இதெல்லாம் இருக்கிறனால ஆல் ஓவர் சேஃப்டி தான் உங்களுக்கு. அண்ட் கன்வீனியன்ஸில் போஸ் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இது டியூல் ஜோன் ஏசி யூனிட் பிரதர். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டமோட ஸ்விட்சஸும் இதே பேனலில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மியூசிக் சிஸ்டமோட ஸ்விட்சஸ். இந்த கீழே இருக்கக்கூடிய போர்ஷன் அண்ட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா டியூல் ஜோன் ஏசியோட ஸ்விட்சஸ். இது டிரைவருக்கு டெம்பரேச்சர், இது கோ பேசஞ்சருக்கு டெம்பரேச்சர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20.5 இருக்கீங்க, நான் 22 இருக்கிறேன். ஸோ 2 டெம்பரேச்சர் காருக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக படிச்சிக்கலாம். சிங்க் கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டுமே ஒரே இதாயிரும், 2 பேருக்குமே ஒரே இதாயிரும். இது ஃபேன் ஸ்பீட் கம்மி பண்ணுறதுக்கு, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இது ஏசியோட டிஃப்ரெண்ட் ஃப்ளோ. இப்போ லெக்குக்கும் ஃபேஸுக்கும் வரும். லெக்குக்கு மட்டும் லெக் அண்ட் விண்ட்ஷீல்டு,
ஏசிக்கு மட்டும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளோ. இது ரியர் டிஃபாகிங், இது ஃப்ரண்ட் டிஃபாகிங். இது ஆட்டோ ஏசி ஆன் பண்ணக்கூடிய ஸ்விட்ச், இது டோட்டல் ஆஃப். இது ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா சீட்டில் பேசஞ்சர்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமா இங்கேருந்து? இல்லை, இங்கே வைக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் அவங்களுக்கும் இருக்கும், இங்கே வைக்கக்கூடிய ப்ளோவர் ஸ்பீடு தான் அவங்களுக்கும் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஏசி வேணுமா, ஃப்ளோ வேணுமா வேண்டாமான்னு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணக்கூடிய இது மட்டும் தான் இருக்கும். கண்ட்ரோல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அவங்க இங்கே என்ன ஃப்ளோ வைக்கிறோனோ அதுதான். ப்ரோ இப்போது கார் எடுத்திங்கன்னா மியூசிக் சிஸ்டம்னு நம்ம தனியாகவே வந்து ஒரு பேச பொருளாக இருக்கும். ஸோ இந்த காருக்கு வந்து இந்த காரோட மியூசிக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸோட ப்ரீமியம் 8 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ் ப்ரீமியம் சவுண்ட் நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது நல்லா தான் இருக்கும். ஸோ ப்ரீமியமாக இருக்கும். பென்ட்ரைவில் இன்சர்ட் பண்ணி மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில், அதாவது கார் டிரைவிங் அப்போ இந்த வண்டியில் மூவி பார்க்க முடியாது. அப்படிங்களா? இந்த மாதிரி ஐட்லிங்கில் நிற்கும் போது நீங்கள் மூவி பார்த்துக்கலாம். டிரைவிங் சேஃப்டிக்காக அதை வந்து கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி ஐட்லிங்கில் நிற்கும் போது வீடியோ ப்ளே ஆகும். இந்த பர்டிகுலர் ஒரு வேரியன்ஸ் இந்த டிஸ்பிளேல டிஸ்பிளேல. ஓகே. அதாவது மூவிங் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பின்னாடி இருக்கிறவங்க வந்து பார்க்கலாம் இல்லையா? பின்னாடி இருக்கிறவங்கன்னா அவங்க பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஓகே ஓகே. பட் இப்போ நீங்கள் ஓட்டிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஏதோ ஒரு சீன் ஒன்று வந்துட்டு இருக்குன்னா நீங்கள் டிரைவிங்லேருந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால சேஃப்டி வைஸ் வந்து அதனால எல்லா மேனுஃபேக்சருமே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங்கில் கொடுக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது வண்டியில் இருந்ததுன்னா அவங்க ஆஃப்டர் மார்க்கெட்டில் கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரோ இது வந்து யூஎஸ்பி போட்டு நீங்கள் டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி சாங்ஸ், வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதுக்கு அது இது 12 வோல்ட் சாக்கெட்டு. ஓகேங்க. இது சி டைப் சார்ஜிங் போர்ட்டு. இங்கே ஒயர்லெஸ் சார்ஜரோட ஏரியா இருக்கும். ஓகே. இது 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸு. கியர் பாக்ஸோட டிசைன், அது கியர் நாபோட டிசைன்லாம் கிராப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ரிவர்ஸ் கியர் மட்டும் இந்த மாதிரி இந்த சைடு புல் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டில் போடுற மாதிரி இருக்கும். கியர் நாபை சுற்றியுமே லெதர் அப்போல்ஸ்ட்ரி கொடுத்துருவாங்க. இந்த பேனல் ஃபுல்லாகவே கிளாசி பிளாக்ல கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயம். இன்னும் ப்ரீமியமாக காமிக்குது கிளாஸியாக கொடுத்துருக்கிறதுனால. ஸோ இந்த வண்டி வந்து ஃபியூவல் பெட்ரோல் மட்டும் இருக்குங்களா, வேறு வேரியன்ஸில் இருக்குது அவைலபிளாக? பெட்ரோல், டீசல் 2 ஆப்ஷன்ஸ்லையுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் கார். ஆமாம், இது வந்து டீசல். பெட்ரோல் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்டீரியர்லாம் சேமாக தான் இருக்கும், ஃபீச்சர்ஸ்லாம் சேமாக தான் இருக்கும். ஒன்லி அந்த இன்ஜின் மட்டும் மாறும். மைலேஜ் எவ்வளோ கொடுத்தது இந்த வண்டி? மைலேஜ் ஹிண்டாய் சொல்லக்கூடிய அராய் மைலேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடல், அதாவது டீசலுக்கு இது பெட்ரோல் மேனுவல், இதுக்கு 25.5 கோட் பண்ணுறாங்க. இதுவே பெட்ரோலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 19.1 கோட் பண்ணுறாங்க. ஸோ இது அராய் மைலேஜ். ரியல் டைமில் இதில் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வரும். மிரரில் பட்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இது அந்த ப்ளூ லிங்க்னு சொல்லிட்டு ஒரு கனெக்டட் கார் ஃபெசிலிட்டி 70+ ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்கள் மொபைலில் இருந்தே காரை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். வேறு யார்ட்டையா தந்து விட்டுறீங்க, இல்லை டிரைவர் வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னா அவர் எங்கே போகிறாரு, எங்கே வருது, வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணிக்கலாம். அதோட ஃபங்க்ஷன்ஸும் வந்துடும். இது வந்து ப்ளூ லிங்க் கால் சென்டருக்கு இங்கே இருந்தே, காரில் இருந்தே நீங்கள் ப்ளூ லிங்கோட கால் சென்டருக்கு கால் பண்ணலாம். வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா முன்னாடிலாம் ஃபோன் பண்ணி வர வைக்கிறதே ரொம்ப பெரிய சிரமமாக இருக்கும். இது ஜஸ்ட் டேப் ஆஃப் பட்டன். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு இங்கேயே உங்களுக்கு கால் சென்டர் டேரெக்டாக, அதோட சர்வீஸ் டீமுக்கு டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ரியல் டைம் லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர்லேருந்து அசிஸ்டன்ட் அனுப்புவாங்க. இது நம்பர் எப்படி எடுத்துக்குது? நம்பர்னா இப்போ இந்த பேனலில் உங்களுக்கு ஒரு சிம், ஜியோவோட சிம் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட நெட்வொர்க்கிங் மூலிமா சிஸ்டம்க்கு கால் பண்ணிக்கலாம். நீங்கள் அதாவது இங்கேருந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம், அங்கேருந்தும் கால் சென்டர்லேருந்தும் உங்களுக்கு இங்கே கால் வரும். அதாவது அங்கேருந்து கால் வரும், நம்ம பேரில் வந்து. ஆமாம், இது உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஐடி கொடுத்து உங்களுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் கூட நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது ப்ளூ லிங்க் ஆப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும்போது ஆக்சஸ் ஆகும். உண்மையில கார் ஃபியூச்சர் சூப்பராக தான். ஆமாம். இது 5 சீட்டர் கார் இல்லையா? ஆமாம் சார். ஸோ சீட்ஸ் வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா? இல்லை, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 2 பேர் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு தான் ஆம்ரெஸ்ட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க. 2 பேர் உட்காந்து கை வச்சுட்டு போனீங்கன்னா லாங் ட்ரைவ்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் 3 பேர் பின்னாடி உட்கார்றது எப்போவுமே ஒரு காமன் திங். ஸோ அதனால் 3 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சீட்டை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று நல்ல அண்டர் தை சப்போர்ட்டும் நல்ல ஆம்பிளான லெக் ரூமும் கொடுத்துருக்குறாங்க. மெயினாக இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 2 ஹையும் கிடையாது, 2 லோவும் கிடையாது. அதனால வீட்டில் பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக உள்ள உட்காந்து இறங்கலாம். அந்த இது இதில் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஏசி கண்ட்ரோல்னு சொல்லி நீங்கள். ஆமாம் ஆமாம். அது இந்த இதில் தான் ரியரில் 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ 2 இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த வெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடில் இருக்கிறவங்க இந்த வெண்ட்டை. இதை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மட்டும் தான் பண்ண முடியும். உங்களால் ஃபேன் ஸ்பீடோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அது அப்புறம் சார்ஜிங்க்கு 2 சி டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே ப்ளக் பண்ணிவிட்டு மொபைலில் வைக்கிறதுக்கு மொபைல் ஹோல்டரும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. டோர்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்பிளைன் கொடுத்துருப்பாங்க 2 இடத்துலையும்.
ஸோ இது வந்து கொஞ்சம் வெளியே இருந்து உள்ளே பார்த்தா என்ன இருக்குன்னு தெரியாது, கொஞ்சம் ப்ரைவசி ஃபீலாகவும் இருக்கும், சன்லைட்ல இருந்து ஒரு சின்ன ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா வெளியே இருந்து உள்ளே பார்க்குறாங்கன்னா என்ன இருக்குன்னு தெரியாது, இன்பில்ட்டாகவே வண்டியில் வந்துடும். அண்ட் ரியரில் ஹெட் ரெஸ்ட்டுக்கு 2 குஷனரும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது நல்ல தலை வச்சு உட்காந்து ஹைவே டிரைவிங் சூப்பராக இருக்கும். இந்த சீட்ஸில் வந்து 2 ஸ்டெப் ரிக்ளைனிங் சீட்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஹைவேல ட்ரைவ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி சாஞ்சு கேஷுவலாக உட்காந்து போகலாம். இல்லை சிட்டியில் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் ஸ்டிஃபாக உட்காரணும் அப்படின்னா இந்த மாதிரி நாப் கொடுத்துருப்பாங்க, அதை புல் பண்ணிவிட்டு ஒரு ஆங்கிள், இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கா கொஞ்சம் சாயணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் சாஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வண்டியில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இந்த ஸ்லைடிங் ஆப்ஷன் கிடையாது, இங்கே டிரைவரோட சீட்டு தான் முன்னாடி தள்ளி நம்ம லெக் ரூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பட் டிரைவர் சீட்டு இப்போ ஃபுல்லாக பின்னாடி இருக்குது. அப்படி இருந்துமே எனக்கு லெக்கு கால் எங்கேயுமே இடிக்கல, நல்ல ஆம்பிளான லெக் ரூம் தான் இருக்குது. இதில் அந்த ஸ்மார்ட் ட்ரங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை. இதில் நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெர்னால அந்த ஆப்ஷன் இருக்குது ஸ்மார்ட் ட்ரங்க். இதில் நம்ம வந்து மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணோம். அப்படி இல்லைன்னா கீழே ஒரு ஸ்விட்ச் இருக்குது, ஹோல்டுன்னு சொல்லிட்டு கீழே ஒரு சிம்பிள் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லிஃப்ட் ஆகாது. லாக்ல இருந்ததுன்னா அதை அன்லாக் பண்ணி விடும், நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணிக்கணும் உங்களுக்கு. ஸ்பேஸ் இது 433 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்துடும் உங்களுக்கு, 433 லிட்டர் பூட் ஸ்பேஸ், ரிமூவபிள் பார்சல் ஷெல்ஃபும் வந்துடும் உங்களுக்கு. இது சின்ன சின்ன வெயிட் கம்மியான லக்கேஜஸ், நம்ம ஷோல்டர் பேக் இல்லை ஹேண்ட் பேக்கு அந்த மாதிரி வெயிட் கம்மியான திங்ஸ் ஏதாவது வேணும்னா இதில் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் தான் இது உங்களுக்கு. அண்ட் போஸ் ஸ்பீக்கர்ஸோட சப் ஊஃபரும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருவாங்க. லக்கேஜ் ஏரியாவுக்கு லைட் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும், இங்கே லைட்டும் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் ஸ்பேர் வீலோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெளியே வர்றது வந்து 17 இன்ச்சு, இது வந்து 16 இன்ச் வீல்ஸ் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. அது நார்மல் அலாய் வராது, ஸ்டீல் ரிம் ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. இன்கேஸ் நம்ம இது ரிமூவ் பண்ணிட்டு சீட்ஸ் கூட சீட்டை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு குல்ட்டுமா ரெடி பண்ணிட்டீங்கன்னா 2 பேர் படுத்து, குழந்தைங்களை கூட படுக்க வச்சுக்கலாம், இல்லை 2 அடல்ட்ஸ் கூட படுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ இந்த காரோட சன்ரூஃப் பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா? ஓகே. இந்த காரில் நமக்கு பெனோரமிக் சன்ரூஃப் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ரூஃப் ஃபுல்லாகவே கிளாஸாக தான் இருக்கும், டிண்டட் அண்ட் டஃப் அண்ட் கிளாஸ் தான். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்விட்சிங்கை கொடுத்துருப்பாங்க. ஒரு சிம்பிள் டச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷேடு மட்டும் ஓப்பன் ஆகும். இது நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சீனரிஸ் ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா வெறும் கிளாஸாக இருக்கும், இது பண்ணிக்கலாம். இல்லை யாராவது ஏறி நிற்கணும் அப்படின்னா இன்னொரு லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சன்ரூஃப் இந்த மாதிரி இந்த ஹாஃப் அப்படியே ஓப்பன் ஆகி இதுவாகும். ஓகே ஓகே. இப்போது பேக்கில் இருக்க அதுவும் ஓப்பன் ஆகாது, ஃப்ரண்ட்டில் மட்டும் ஓப்பன் ஆகாது, இந்த ஹாஃப் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஆனால் ஃபுல்லாக ரூஃப் அந்த பெனோரமிக் வியூ கிடைக்குது பார்த்தீங்களா, அதனால அது பெனோரமிக் சன்ரூஃப்னு சொல்லுவோம்.